ആ ഒരു സങ്കല്പം കാണിച്ചല്ലോ ഇവിടെ. മോനെ പച്ച ഇട്ടിട്ടോ വെച്ചേക്കടാ. ഗ്രീൻ സിഗ്നൽ ഇട്ടോ ഉണ്ടല്ലോ ഏകദേശം കേട്ടാ ഇല്ലേ? കൊറേ വർഷങ്ങളായി ഇവിടെ കാണിച്ചില്ലല്ലോ അല്ലേ? ഇല്ല 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 കാണിച്ചിട്ടില്ല. മറ്റേ ലുക്ക് മാസ് എൻട്രി പോലെ ഉണ്ടല്ലോ. சித்தப்பா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. ഒരു കൂൾ ബ്രീസി സോങ് എന്നൊക്കെ പറയുകയാണെങ്കിൽ മാരേജ് ആണ്. എന്താ പോയിസണാ? നല്ല കളർ ഉണ്ടാവൂലേ? പാലിന് കളർ ഉണ്ടാവൂലേ? ഇറങ്ങിയല്ല தெரியாம சிவப்பு கலர் புடவை கொடுத்து உன் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தேன். என்ன மன்னிச்சிடு. ஐயோ பரவாயில்லைங்க, உன்னால அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண முடியாம போச்சு, அதனால நானே உன் பேர்ல அம்மனுக்கு அபிஷேகம் அந்த பாலை கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிடு. இல்ல குடிக்கல, அம்மா முன்னாடி வச்சு கும்பிட்டு குடிச்சிடுறேன். அபிஷேக பால் ஞாபகமா குடிச்சிடணும். சரிங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க, எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். நடக்க போறது ஏன் கல்யாணம், என் வீட்டு கல்யாணம்னு சொன்னேன். நான் இல்லாம தாலி கட்ட முடியுமா? கண்டிப்பா வந்துடுறேன். நான் இல்லாம தாலி கட்ட முடியுமா? ഇങ്ങനെ ഇറങ്ങി നടക്കാണ്. എങ്ങനെയെങ്കിലും പാമ്പ് ഒന്ന് കുടിക്കും. ഓക്കെ, പാമ്പ് രക്ഷിക്കില്ലേ? പൂജ ചെയ്യാറില്ലല്ലേ? ഓ கட்டி மறைச்சது சார், நீ கொஞ்சம் திரும்புங்க. நம்ம வீரரே தீர்றே ஏங்க இந்த பாம்பு பொத்துக்குள்ள கை விட்டீங்களா, அது வந்து கடிச்சறாது. அங்க போ. ஏப்பா எந்த பாம்பு எப்ப பிடிச்ச? சரி சரி டென்ஷன் ஆகாத, போன் வந்துரும் போன். அது வந்து பாலை குடிக்கலையா? இல்லைங்க, நான் சாமி கிட்ட பாலை வச்சு கும்பிட்டு இருந்தேன். அப்ப பாம்பு வந்து பாலை தட்டி விட்டுருச்சு. நான் கல்யாணத்துக்கு முன்னால நாகதேவனுக்கு பாலாபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டது அப்பதான் ஞாபகத்து வந்தது. அதான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீ டைம் ஆயிடுச்சு, வர ஒரு நிமிஷம். അദ്ദേഹത്തിന്റെ ഫോട്ടോ ഇവരുടെ മുന്നിൽ വെച്ചിട്ടാണ് ആ ഒരു ആംബിയൻസും കൂടി അദ്ദേഹത്തിന്. உன் மனசாட்சிக்கு விரோதம் எல்லாமே அறுபடை அம்மனுடைய இந்த வேல் மேல சத்தியப்படி சொல்லு. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமா நீ சம்மதிக்கிறியா? അങ്ങനെ ഏകദേശം நீ மனப்பூர்வமா சம்மதிக்கிறியா? ആ ഒരു സങ്കല്പം കാണിച്ചല്ലോ ഇവിടെ. മോനെ പച്ച ഇട്ടിട്ടോ വെച്ചേക്കടാ. ഗ്രീൻ സിഗ്നൽ ഇട്ടോ ഉണ്ടല്ലോ ഏകദേശം. കല്യാണത്തിന് കൂടിയെന്ന് പോയില്ലേ? ഓ കെട്ടുന്ന കാണാൻ താല്പര്യമില്ലേ? ബാക്കോട്ട് എടുക്കണ ഇല്ല കണ്ട് ചെലങ്ക ഊരാണല്ലോ. ഇനി വേണ്ടാന്നായിരിക്കും അല്ലേ? നമ്മൾ മറ്റേ സീനില് പ്രായമായിട്ടില്ലല്ലേ? என்னம்மா இது இப்படி நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? ஏம்மா, நீ பழசெல்லாம் மறக்கணும் தானே நம்ம மெட்ராஸ் கூட்டு வந்தோம். இங்க வந்து திருப்பி திருப்பி அதையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? மெட்ராஸ்ல நிக்கண்ணா, சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டுரும். இந்தா கொஞ்சம் சாப்பிடு. இந்தாமா, பைத்தியம் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இனிமே நான் யார் வாட்டிலே போயிட்டு மாட்டேன். நான் ஏமாறது மட்டும் இல்ல, அவமானப்பட்டது மட்டும் இல்ல, அசிங்கப்பட்டது மட்டும் இல்ல, நான்
ஓ உயிரை வச்சுக்கிறேன் எனக்கு தெரியாம போச்சம்மா. எப்படியாவது படைப்பட கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறமா. ஒரு வேலைக்காரி படுத்த இடத்துல நானா உன்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியுதா? ஓ நீ எனக்கு அண்ணனா? எப்படி உன்னால அப்படிலாம் நினைச்சு பார்க்க முடியுது? சொல்லு. எல்லாம் சொல்லிதான் காரணம். நீனா உப்பாட வேறிதான் காரணம். போங்க. எல்லாரும் போங்க. இனிமே யாரையும் மூச்சில முடிக்காதீங்க. யாராவது என் மூச்சில முடிச்சீங்கன்னா என் மூச்சியை நானே நெருப்பி வச்சு கொல்லுவேன். ഓ സ്വന്തമായിട്ട് ഭയങ്കര ഇൻസൾട്ട് ഫീൽ ചെയ്യുന്നുണ്ട്. எல்லாரும் போங்க. അതായത് മറ്റേതാട്ടോ തനിക്കില്ലാത്ത എന്താണ് ആ വേലക്കാരിക്കുള്ളത് എന്നുള്ളൊരു തിങ്കിങ് ഉണ്ട് വല്ലാണ്ട്. ആ പിന്നെ വേലക്കാരത്തിന്റെ മുന്നിൽ തോറ്റുപോയെന്നുള്ള സംഭവം. அண்ணன் சூர்யா பிரகாஷ் ഓ കാലഘട്ടം മാറിയോ? மாண்புமிகு அமைச்சர் சூர்யா பிரகாஷ். ഓ വലിയ ആളായി. ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 18 வருஷம் ஆச்சு. அவன் அந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். இது வரைக்கும் வெளியில வந்ததே இல்ல. ഓ വരാറില്ല. என்ன தவிர யாரையும் ஒரு ரூமுக்குள்ள விடுறதும் இல்ல. என் வசதி பெருக பெருக இந்த வீட்டை எவ்வளவோ மாத்தி அமைச்சேன். ஆனா அவ ரூம மட்டும் மாத்தவே முடியல. அவளையும் மாத்த முடியல. இதெல்லாம் கூட பரவாயில்ல. அம்மா செத்தது கூட வெளியில வரலன்னா பாத்துக்கேன். அவ ரூமுக்கு நான் தான் சாப்பாடு கொண்டு போவேன். அதுவும் அவளா விரும்பி கேட்டான். இவருடைய பொண்ணும் இல்ல வேற யாராவது சாப்பாடு கொண்டு போனா தட்ட ஒரே உதை. ஓ அவன் எப்ப தூங்குறா, எப்ப குளிக்கிறா, எப்ப சாப்பிடறான்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ராத்திரி முழுக்க அந்த கல்யாண கேசட் வர சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ഇങ്ങനെ പോയാലേ ഫുഡ് കഴിക്കുള്ളൂ. போலாமா? சரி போலாம். அப்போ நான் ആ சொன்னதெல்லாம் കാസറ്റ് കണ്ടോണ്ടിരിക്കുന്നുണ്ട് மறந்துடாத. பூஜை வேணாலும் பண்ணுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவன் மாறணும், அதான் முக்கியம். இது யாருக்கும் தெரிய வேணாம். போயிட்டோம். சரி மாமா, சிஎம் மீட்டிங் கிளம்பிட்டாரு, நான் போயிட்டு வரேன். அவளே நான் சொன்ன விஷயத்த என்ன மாமா விளையாடுறீங்களா? கொழுப்பெடுத்து போய் உங்க பசங்க தேவையில்லாத பிசினஸ் பண்ணி மாட்டிட்டா அது நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் யார்கிட்ட போய் கடன் வாங்கிருக்கீங்க? கிருஷ்ணசாமி முதல்ல கிட்ட. அவளே எல்லாம் போயிருச்சு. கடைசியா மிச்சம் இருக்கிறது அந்த வீடு ஒண்ணுதான். ഓ அந்த வீடும் போயிருச்சுன்னா காலம் போன கடைசியில் நான் நடுத்தவளை தான் நிக்கணும். அந்த வீட்டை மட்டுமாவது பழையபடி வீட்டு ആ വീട് என் பொண்ணுக்கு உங்களுக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்ள. என்னத்தை யோசிக்க சொல்றீங்க? அந்த ஆளுக்கு டெல்லி வரைக்கும் செல்வாக்கு. இந்த விஷயத்தை பத்தி சிஎம் கிட்ட பேசினா என் பதவி தான் வர காஃபி அப்ப குடுமா மட்டுமா? ഓ ഓ വൈഫിനൊക്കെ ഇഷ്ടമാണ്. മറ്റേതാണ്. ആ ആള് കുറെ സ്ഥലത്ത് എന്തൊക്കെ നല്ലത് കാണിക്കാറുണ്ട്. അനിയത്തിന്റെ അടുത്തും കണ്ടില്ലായിരുന്നു. അവിടെയാണ് ചില ക്യാരക്ടേഴ്സിന് ഭയങ്കര ഇതുള്ളൂ. അല്ലേ? ആ നസർ ഒരു മറ്റേ സ്ഥലത്ത് മാത്രമേ ജപ്തിയാണ് ചിലപ്പോ അതും മറ്റേ വീട് ശരിക്ക് രജനി സാറിന്റെ വീടല്ല അത് അവരിപ്പോ എടുത്തേക്കണത് ഇപ്പോഴുള്ളത്. രജനി സാർ വേറെ വീട് വാങ്ങും ഇത് അല്ലേ? ജപ്തി തന്നെയാണ് കേട്ടോ. മൻസൂർ അലി ഖാൻ മാറിപ്പോയി. உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன், எடுத்து சொல்லுங்க ஐயா. ഓ അവരുടെ ഫുള്ള് അങ്ങോട്ട് കളയണം. எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன் ஐயா. நீங்க திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. நீங்க கொடுக்குற மாதிரி இல்ல, நானும் வாங்குற மாதிரி இல்லையே. என்ன பண்றது? நாங்க பரம்பரை வாழ்ந்து வந்த வீடுங்க. ஊருக்குள்ள தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும். அந்த காலத்து வீடு அழகான வீடு, அசைக்க முடியாத வீடுங்கிறதுனால எனக்கு ஒரு என்னன்னு எங்க அண்ணன் ஊரே Dialogue. கொஞ்சம் டைம் கொடுயா, எப்படியாவது கடன் அடைச்சிடும். எப்படி கொடுப்பேன்? திருடி கொடுப்பியா? நீ செஞ்சாலும் நீ திருடி கொடுத்தாலும் கொடுப்பேன். என்ன பண்றது? உனக்கு கொடுத்த தேதியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஆண்டவனே வந்தாலும் ஒண்ணும் பண்ண ഓ முடியாது. யாரு கொடுத்தா? ഓ വരുമോ നീ? ആ രക്ഷിക്കോ അവരെ? യെസ് സാധ്യതയുണ്ട്. കാരണം ഇപ്പോഴും ബന്ധക്കാരൻ எல்லாத்தையும் நீங்க உள்ள வைங்களா? அம்மா நீங்க உள்ள போங்கம்மா. ஏன் சார் இதை முதல்ல சொல்லி தொலைச்சிட கூடாது? எனக்கு கண்ட்ரி ஃபுல்லா ஆள் இருக்குன்னா அவருக்கு உலகம் ஃபுல்லா ஆள் இருக்கு. எனக்கு நேஷனல் பிசினஸ், அவருக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ். அவர் எந்த பட்டணத்துனா எது எப்ப எந்த இடத்துல வெடிக்கணும் யாருக்குமே தெரியாது. நல்லா மாட்டி விடாதீங்க சார். உள்ள போங்க சார். அதான் அந்தந்த இடத்துல வச்சு வாங்க, நான் முன்னாடி போறேன். ഇതെന്തൊരു വേറെ എൻട്രി പോലെ ഉണ്ട് കേട്ടാ ഇല്ലേ? കൊറേ വർഷങ്ങളായി മറ്റേ പ്രായത്തിലുള്ള ലുക്ക്. ഇവിടെ കാണിച്ചില്ലല്ലോ അല്ലേ? ഇല്ല 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 കാണിച്ചിട്ടില്ല മറ്റേ ലുക്ക്. മാസ് എൻട്രി പോലെ ഉണ്ടല്ലോ. വേറെ ലുക്ക്. പൊളിച്ച് ഇതൊക്കെ നമ്മള് കൂടുതൽ കണ്ടേക്കണേ.
കൂടുതൽ ആ, ആൾക്കാർ ആ, ആ. நல்ல பீஜமும் கொடுத்தோட ஸ்டைலிஷ் எங்க வந்து கலாட்டா பண்ற? இது யார் வீடும் தெரியல. தெரியுமுங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் விரோதம், நீங்க தலையிட மாட்டீங்கன்னு சொன்னாங்க. ஓ பைசா கொடுக்கானு உனக்கு சேர வேண்டியது மொத்தமும் வட்டியோட இதுல இருக்கு. ഒരു പൈസ எண்ணி பார்த்துட்டு பத்திரத்தை கொண்டா. எண்ணி பார்க்காம கொடுக்குறவங்க நீங்க, உங்களை நினைச்சு பார்த்து வாழ்றவங்க நாங்க. உங்க பணத்தை எண்ணி பார்க்க முடியுங்களா? டேய், 10 ரூபா கொண்டாங்கடா. பழகதாஸ்ட கத்திப்பட்டேன், மன்னிச்சுங்க. എണ്ണൊന്നും വേണ്ട അങ്ങനെ എടുത്തോ നിങ്ങൾ நீங்க போங்க, நானே எல்லாத்தையும் உள்ள போய் அடிக்க வச்சிடறேன். டேய், எடுங்க. டேய், தூக்கு. அங்க கொண்டு வாங்க. பவர் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது. இது என் அப்பா வாழ்ந்து இருந்த இடம். என்னை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய நினைவாலயம். இனிமேல் அது ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. കളയരുത് അച്ഛന്റെ മെമ്മറി ഉള്ള സ്ഥലം அது வீட்டை காப்பாத்த, இது உங்களை காப்பாத்திக்க. ம்? நீங்க பெரிய மனுஷன். நாங்கெல்லாம் பெரிய மனுஷன் வயசுல எல்லாத்துலயும் பெரிய மனுஷன் படிச்சு நீங்களாப்பா உண்மையான பெரிய மனுஷன். என்ன மன்னிச்சுப்பா. நீ மன்னிச்சுக்கண்ண. சித்தப்பா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. ഓ സത്യല്ലേ? അതാണ് അല്ലേ? ആ അവർക്ക് കഷ്ടപ്പെടാണ്ട് കിട്ടി സാധനം ആയതുകൊണ്ടാണ് പോകുന്ന ഇടക്കിടക്ക്. കഷ്ടപ്പെടാ ഡയലോഗ്സ്.